எனக்கேவா எல்லாருக்கும் ஒரே பீஜன் போட்டுங்க. ராத்ரானா ஒரே பொண்ணு. டிஎம்ஐ எனக்கு மூணாவது டாப் வாரில் கண்டினியூ பண்ணும்போது எனக்கு 2019 ஸ்டார்ட் பண்ண ரீட்டைல். அதுக்கு முன்னாடி வேற ஃபீல்டில் இருந்தேன். இப்போ ஒரு லாக்டவுன்னால இதில் வந்தது. இப்போ கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ கெரியரை பாருங்க, எதில் ஃபோக்கஸ் பண்ணுமோ அதை ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. ஓகேவா? இதுதான் முடிவாயிடுச்சுன்னா அதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு என்னவோ அதை பாருங்க. இதுலேயே இங்கே இருக்கணும் அதெல்லாம் தட்டி கழிச்சுட்டு நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு என்னவோ அதை பாருங்க. இதுதான் கெரியர்னா இதில் இருங்க, இல்லை வேறு ஏதாவது கெரியர்னா இப்போ ஜம்ப் பண்ணுறேங்க. தேங்க்யூ. அவனே வச்சுக்கிறாடி. ஹாப்பி ரீட்டைல் எம்ப்ளாய்ஸ் டே பேசுறா. நந்தினி இப்போ பேசு. ஹாப்பி ரெட்டிங் டே எல்லாருக்கும். ரெட்டிங் டேவா? ரெட்டே யா ரெட்டே. பரவாயில்ல தான் இருக்கு வேலைக்கு. ஆனா இது வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி. புதுசுல வந்து நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன், வெயிட்டோட இருப்பேன். பாருங்க, பசங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க, எனக்கு தைரியத்தை கொடுத்தாங்க. என்ன எல்லாம் இப்ப கூட எனக்கு சாருங்களா பசங்களும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதுக்காக நன்றி. சிவப்பு சிவப்பு நாள் உயிர்கள் நல்லா ப்ரோகிராம் பண்றீங்க. அங்க வந்து ரொம்ப நாங்க அதுக்காக வந்து சீக்கிரம் வாங்க, நான் வர முடியல சீக்கிரம் உள்ள. நாங்க வர நீங்க ப்ரோகிராம் பண்ணீங்க. நோ டைம் பண்ணுங்க. உடனே ரெடி பண்ணு. எல்லாரும் நன்றிமா. வீட்ல கேளலாம். வீட்ல கேளுடா. சிபி கேளு. ஹாப்பி ரெட் டீ. ரெட் டீ யாருன்னா தெரியல. ரெட் டீனா ஹலோ ரீட்டைல் நம்ம இருக்கிற நல்லா தெரியுது போல இருக்குதுல. மத்தவங்க யாரும் தெரியல. இந்த மென்டேவோ ரெட்டேவோ யாருக்கும் தெரியாத போச்சு. அது வருத்தம். அதான் ப்ரௌடா ஃபீல் பண்ணணும். நம்ம வந்து ரீட்டைலா ஒர்க் பண்ணனால நிறைய ரீசர்ச் எல்லாம் பண்ணி வச்ச வந்து பேசலாங்க. காலையிலேயே ப்ரெஷர் ஆகி போச்சுனால இது இல்ல ஒர்க் அவுட் தான் பண்றது. என்ன சொல்றது வந்து ரோலிக்கு வந்து இடிக்கிற வார்த்தை. அதான் நம்ம வந்து அது வந்து நம்மளே ப்ரௌடா ஃபீல் பண்ணிக்கணும். எப்படி இன்ஜினியர் டாக்டர்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு டே இருக்கு. ஸோ அவங்க வந்து ப்ரௌடா ஃபீல் பண்ணிப்பாங்க அன்னைக்கு பேட்சை குத்திக்கணும் அது மாதிரி சொல்லிட்டு. ஸோ நம்மளோட ஒரு டே இது. சில பேருக்கு நம்ம தான் புரிய வைக்கணும் இது என்ன டேன்னு சொல்லிட்டு. ரெட்டுன்னா சில பேருக்கு புரியாது. என் தங்கச்சிக்கு புரியல, அம்மாவுக்கு புரியல. அதுல வந்து டாக்டர்ஸுக்கு எப்படி ஒரு டேவோ அதே மாதிரி ரெட் டேன்னு சொல்லிட்டு நான் புரிய வச்சுட்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் புரிய வைக்க போறேன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன சொல்ல வரேன்னா
அதான் இங்கே இருக்கிறவங்க சொல்றவங்க அடுத்த வருஷம் இந்த மூஞ்சி பார்க்க கூடாது, growth ஆகி போயிடணும். ரீட்டைலே இருங்க, ஆனா அடுத்த போஸ்ட் போயிடுங்க. அவ்வளவுதான். தேங்க்யூ. டைம்ல கேக் கட் பண்ணனும். கேக் வாங்கிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட் டீம் வெல்கம் பண்ணிடுங்க. இல்லையா யா Good morning students. Welcome to Trending College. இந்த காலேஜ்ல கெமிஸ்ட்ரி லெக்சரரா இருக்கேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜ் ஸ்டார்ட் ஆகும் போது எல்லாரும் அவங்கள இன்ட்ரோ듀ce பண்ணிக்கோங்க. என்னோட நேம் மைதிலி. நான் துந்தரிக்கம்பட்டில இருந்து வரேன். எனக்கு நான் எப்பவுமே பஸ்ல தான் வருவேன். அதுவும் எனக்கு ஜனவரினா ரொம்ப பிடிக்கும். காமத்தில இருந்து வரேன். எனக்கு சாப்பிடுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கண்ணா. நான் வந்து கம்பத்திலிருந்து வரேன். கம்பங்கா. என்னோட பெரிய ஆசை என்னன்னா எங்க ஊர்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி டாக்டர் ஆகி பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி 5 ரூபாய் டாக்டர் மாரி 3 ரூபாய் டாக்டர் ஆகணும். அதான் என்னோட பெரிய ஆசை. நன்றி. சரிக்கா, நான் ஃபோன் பண்ணி தான் சொல்லலாம். பார்த்து சொல்லுவேன். பேர் வந்து ரோஜா. சரி, நான் பக்கத்துல இருந்து வரேன். பெருசா எந்த ஒரு ஆசையும் இல்ல. இன்ஸ்டால செலிபிரிட்டியா இருக்கேன். சாரி ரிச்சா இருக்கணும். இதான் என்னோட ஆம்பிஷன். என் பேர் வந்து கீர்த்தி. நான் ஓல்ட் டவுன்ல இருந்து வரேன். நான் வந்து சிவகார்த்திகேயன் ஃபேனு. எனக்கு பிடிச்சதே எங்க அண்ணா தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த அண்ணா இவன் தான். என் பேரு குபேரு. எனக்கு வந்து என் ஊர் வந்து செஞ்சி. அப்புறம் எனக்கு வந்து எங்க அம்மா கிட்ட கரோட் பண்ண ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எல்லா பொண்ணுங்க கலாய் தர ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தரோட பதில் சொல்றாங்க. என்னடா அவங்க ஆம்பிஷன் கேட்டாக்கா, நான் பஸ்ல வருவேன், ட்ரெயின்ல வருவேன், சாப்பாடு பத்தி கேட்கறாங்க. சாப்பாடு பத்தியே பேசுறாங்க பசங்க. இந்த பஸ்ல வச்சு என்ன பண்ண போறது தெரியல. ஒரே மக்களா இருக்காங்க. சொல்லி புரிய வைங்க. ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் இல்லையா, அது அப்படிதான் இருக்கும். போக போக ட்ரெயின் அப் ஆயிடும். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் பிரின்சிபல். என் பேர் ஜோல். நம்ம காலேஜ் தான் எப்பவுமே டாப் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டு வர காலேஜ். நீங்களும் இந்த வருஷம் டாப் பண்ணுங்க. நீங்க லைப்ரரி எல்லா ஃபெசிலிட்டிஸ் நீங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு நல்லா போனா எத்தனை மாசம் கல்யாணம் போனா 10-9 மாசத்துக்குள்ள 10 மாசத்துக்குள்ள வந்தா பையன். 10 மாதம் தாண்டிச்சுன்னா பொண்ணு. பத்து மாசம் தாண்டினாலே பொண்ணு தான். அப்படின்னா 10 மாசம் வந்தா பொண்ணு. 9 மாசத்துக்குள்ள பையன் பையன் தான். உண்மையா நீ வேணா பாரு. உனக்கு எனக்கு பெட்டு Thank you, madam.
என்ன புது புதுசாக ஆன் த ஸ்பாட் ரெடி ஆகுது. நோ 9 மாதம் ஸ்டார்ட் ஆகிடுண்ணா. வீட்டில் சொல்லிடுறேன். தோலே மெரிக்கல செம்மையானா கருது தான் பார்த்தேன். அவன் கலத்துல என்னடா பண்றீங்க? பிரேமுக்குள்ள வந்து பேச மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு என்ன இருக்கு எல்லாமே கொடுங்க. சரி இந்தாங்கப்பா. பா பிரேமுகார் சொல்லுப்பா. இதுல பிரேமுக்குள்ள வாங்கடா, கேமராக்குள்ள வாங்கடா. சரி வாங்க, என்ன டைம் ஆயிடுச்சு, கிளாஸுக்கு போலாம். அப்புறம் சாப்பிட்டு போலாம். ஹலோ லெக்ஸ் மாமா ஏன் ஃபோன் எடுக்கணுண்டாரப்பா? ஹலோ. நேம் பார்த்தீங்கன்னா ஆதினி. நான் காலேஜுக்கு ஓல்டு ஸ்டூடெண்ட் தான் வந்து இந்த காலேஜுக்கு பிரின்சிபலாக இருக்கேன். ஃபேஷன் டெக்னாலஜி லெக்சராக வந்திருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தெரியலன்னா எனக்கு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, நான் எல்லாமே சொல்லித்தரேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த காலேஜோட பிரின்சிபல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்த்து தான் நான் இந்த காலேஜ் லெக்சராக வரணும்னே ஆசைப்பட்டேன். இந்த ட்ரெஸ்ஸுக்காக தான் நான் இந்த காலேஜில் ஒர்க் பண்ணவே வந்திருக்கேன். ஹாய், குட் மார்னிங். என்னோட பேர் மாலதி. இங்கிலீஷ்ல ஏதாவது டவுட்னா என்ன கேட்கலாம். இங்கிலீஷ்லாம் கஷ்டம் இல்லை. சரி, நான் சொல்லி தரேன். என்ன டவுட்னா கேளுங்க, நான் சொல்லி கொடுத்துறேன். Thank you.
இது ஒரு குப்பை மாதிரி இருக்குது கிளாஸ் ரூம்ல. என்னடா எனக்கு ஐ லவ் யூ எழுதிருக்கீங்க. யாரா இது? அதெல்லாம் மாட்டி வர பாருடா. லவ் லெட்டர் தானே, எனக்கே 10-15 வந்திருக்கு. இதெல்லாம் சகஜம். அவங்க டீனேஜர்ஸ்னால அவங்களுக்கு ஒரு அஃபெக்ஷன்ல லெட்டர் எழுதிருப்பாங்க. இதெல்லாம் பெருசா இருக்காது. இதுதான் நான் புது கதையாக எந்த காலேஜ்லயுமே டீச்சர் லெட்டர் பார்க்கலையே. புதுசா சொல்றீங்க நீங்களா? அது இல்லைப்பா, என்ன இது காலியாக்குது? மேம் எனக்கும் இந்த மாதிரி நிறைய வந்துருக்கு. ஏன் மேம் இதெல்லாம் பெருசு பண்ணுறீங்க? எல்லாம் பெருசு பண்ணுறீங்க. அவங்களுக்காக அன்பா பசங்க கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் அன்பா கொடுத்துருக்காங்க. சரி விடுங்க, உங்களுக்கும் நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன். ஹலோ ஹலோ அண்ணா, அப்பா ஏடிஎம்ல இருந்து காசு எடுத்து சொல்லிருக்காங்க 50,000. நான் மட்டும் தான் இருக்கேன். நீ வரியா கூட போய் எடுத்துட்டு வந்துடலாம். தங்கச்சி வந்து காசு எடுத்து போயிட்டு வந்துடுறேன். காசு எடுக்க பேக்கு போகிறோம். ஹலோ டே அண்ணா, எவ்வளவு நேரம் கூட பண்ற? வர மாட்டியா? நீ எங்க இருக்க சொல்லு, நானே வரேன். நம்ம கேண்டீன் முன்னாடி தான் இருக்கோம். சரி வரேன். எவ்வளவு நேரம் போன் பண்றது உனக்கு? வர மாட்டியா? அப்பா சீக்கிரம் வீட்டுக்கு வர சொன்னாங்கல்ல, காசு எடுத்து வாடா டே போலாம். படத்துக்கு போறதால சொன்னா இதுதான கிளாஸ் எடுத்து சொல்லவா போறவா? டேய் அண்ணா, வாடா போலாம். அப்பா நான் கீர்த்தி எங்க இருக்கா? எங்க அண்ணன் பண்றான். நானு ஏடிஎம் காசு இருக்கு, அப்பா கூப்பிடுறான் வாடா போலான்னு சொன்னா அவன் வாழ்தான் முக்கியம்னு சொல்லிட்டு போயிட்டான் அவன். அந்த நாய் தெரியும் இப்படிதான் பண்ணணும்னு. நானும் பேங்க்கு தான் போறேன், வா போலாம். தங்கமா நானு எடிட்டர் இல்லை, டைரக்டர். சும்மா போனீங்க எவ்வளோ சொன்ன 30-40 வருஷம் நீ கேட்டியா? வண்டி ஆயிடுச்சு. எனக்கு அறிவு இருக்கா இல்லையா நீ கேட்க கூடாது. அறிவு இருக்கிறவ கூலிங்கா வேணுமா நார்மலா வேணுமா கேட்கணும். ஜூஸ் குடுத்ததே ஒரு இதுவே உங்களுக்கு ஏ முகல வானா எங்க போய் நின்னுறாங்க. கேக்குறியா? இரு 5 நிமிஷம் கழிச்சு வரேன். டா இதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் வராது போ. ஸ்டா யாரு போயிடுவா? இன்னும் அப்படியே இது நம்ம சொல்றோம். ஐயோ காலையில முதல் மணி ஏன்டா இப்படி வந்து சேர்ற எனக்குன்ட்டு புடிடா இந்த பக்கம் கடை வராது போடா. வைத்தியகாரி நம்ம எத்தனை வாட்டி அலைய வர ஜூஸ் வாங்க. இப்படியே பாத்துக்கோ. இத்தனை வாட்டி அலைய வரடா. சாமான் தான் தெரியுது. சரி 10 நிமிஷம் நீ வீட்டுக்கு போ. அப்புறம் இது மேடி பாருங்க. எக்ஸாம் ஏய் கோ எக்ஸாம் பண்ண ஸ்டூடண்ட். 6 months later. என்னப்பா எல்லாம் நல்லா எக்ஸாம் எழுதிருக்கீங்க. எத்தனை அரியர் வைப்பீங்க நீங்க? ஒழுங்கா படிச்சிருந்தால மார்க் எடுத்துக்கலாம்ல. எத்தனை அரியர் வச்சிருக்கீங்க பாருங்க. எக்ஸாம் ரிசல்ட்ட பாத்தீங்கன்னா ஜானுவும் கீர்த்தி மட்டும்தான் அரியர் வைக்காம எல்லாத்தையும்
கண்ணாவும் கீர்த்தி மட்டும் தான் நல்லா பண்ணியிருக்கீங்க. ஆல் கிளியர் கீர்த்தி கண்ணா. செகண்ட் பேப்பர் அரியர் ஜானு மைதிலி 5 பேப்பர்ல அரியர் வச்சிருக்கீங்க. எப்படி படிச்சிருக்கீங்க பாத்தீங்களா? கோகுலம் ரோஜாவும் 5 பேப்பர்ல அரியர் வச்சிருக்கீங்க. வாங்க மேம். 5 பேப்பர் அரியர் இருக்கவங்க அவங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன மீட் பண்ணுங்க. குகன் ரோஜா குகன் உங்க அப்பா அம்மா வர சொல்லுங்க இமீடியட்டா. நானே வந்து ஐயோ பஸ்ல வேற ஒரே கூட்டமா இருக்கு. ஃப்ரீ பஸ் விட்டாங்க அந்த பொம்பளைங்க தொல்லை தாங்க முடியல. காலையில சாப்பிட்டு பசிக்கு டீ வாங்கிட்டு யார் பாருங்க ஜூஸ் அங்க போயிட்டீங்க. நாங்க குகன் கீர்த்தியோட அப்பா அம்மா ரிசல்ட்டுக்காக பேரண்ட் மீட்டிங் சொன்னாங்க, அதனால வந்திருக்கோம். ரெண்டு பசங்களும் நல்ல பசங்க, ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க. யார்கிட்டயும் சண்டை எல்லாம் போட மாட்டாங்க. நல்லாதான் இருப்பாங்க. முனிசிபலுக்கு வணங்க வைக்கிற முதல்ல ஓகே மேடம் பையன் நல்லா படிக்கிறாங்க. கம்ப்ளைன்ட் பண்ணிருக்காங்க. ஹாய் அங்கிள். ஹாய் அண்ணி நல்லா இருக்கீங்க? சார் உங்க பையன் ஒண்ணுமே படிக்கிறது இல்ல சார். நான் வழிக்கு கீழே விழுந்தா கூட அவங்க ரொமான்ஸ் தான் சார் இருப்பாங்க. அவ்வளவு பையன் சார். என்ன பண்ண சார் அவனை நிறுத்தவே முடியல சார். மேடம் அவன் எந்த மாதிரி நானும் ஒரு காலத்துல இப்போ அந்த மாதிரி இருக்க கூடாது சார். இந்த கல்வி காலேஜ்ல எல்லாமே வந்து ஜெயிச்சுட்டு தான் போயிருக்காங்க. உங்க பையனை வந்து நாங்க எப்படியே மோட்டிவேஷன் பண்ணி ஜெயிக்க வச்சிருவோம் சார். நீங்க எல்லாம் சம்பளம் கட்டிக்கிறாங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க மேடம். ஸ்டார்ட் பண்ணிங்களே பேசுறோம். சார் இந்த ஃபர்ஸ்ட் செம்ல 5 சப்ஜெக்ட் கிளியர். அடுத்து 6 சப்ஜெக்ட் வரும். அதுலயும் 15 சப்ஜெக்ட் ஒரே இதுல எப்படி கிளியர் பண்ணுவாங்க? நாங்க டிசி கொடுக்குறோம். பெட்டர் நீங்க கூட்டிட்டு போய் வேற காலேஜ்ல சேர்த்து. அடுத்த செம்ல ஏதாச்சும் அடிப்பாங்க. கண்டிப்பா நாங்க டிசி கொடுக்குறோம். நீங்க வேற காலேஜ்ல பாருங்க. ஏன்பா அப்பா அம்மாவுடைய அப்பாவை மாதிரி முடிக்கிறேன். பட்ட போட்டு எப்படி வந்துடலாம் பாரு. அப்பாவை மாதிரி முடிக்கிறீங்க. இரு எல்லாத்தையும் சொல்றேன். இரு நான் மேடம் நான் வந்து கிளியர் பண்ணி கொடுத்து நான் வந்து எந்த ஒரு இந்து உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம கிளியர் பண்ணி கொடுத்து சரிங்களா? அதுதான் இப்போ அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க. இல்ல காசு என்ன ஒரு பவுன் வாங்கல. 500 மட்டும் வாங்கி நம்ம ஒண்ணு மாதிரி கம்பேர் பண்ண மாட்டாங்க. ஒரு வார்த்தை சொல்லல பத்தி அவன் லவ்க்கு நீ தானே ஹெல்ப் பண்ற. எனக்கு தெரியும் நீ நைட் எல்லாம் கதை சொல்லி ஃபோன் பேசும்போது இப்படிலாம் நடக்கும். யார் அந்த பொண்ணு? லவர் சொல்லிட்டு அத்தை யாரு? அந்த பொண்ணை கூட்டிட்டு வா. 45 இருக்கு. லவர் கூட நான் போயிட்டேன். பொண்ணு பார்க்க நல்லா தான் இருக்கு. ஒரு பிரச்சனை இல்லை தெரியுமா? சரிப்பா பொண்ணு கூட்டிட்டு அப்பாவுக்கு காசு எடுத்து போலாம் வாடான்னு கூப்பிட்டா எனக்கு அவதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இது நம்மளோட பையன் இப்படி பண்ணிருக்காங்க. கொண்டாடணும் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு இப்பவே என் பையனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். பையன் இப்படி பண்ணிருக்கான். சரியாப்பா? சரிப்பா. வந்து அடிக்கடி மீட் பண்ணிக்காதீங்க காலேஜ்ல சரிங்களா?
யோ, நீ எல்லாம் ஒரு அப்படாயா? இப்படிலாம் சொல்லிட்டு நம்ம பண்ணாத அவங்க பண்ணிட்டாங்க. தேங்க்ஸ்ப்பா. நம்ம பிரேக் அவுட் பண்ணிக்கலாம். இந்த காலேஜ் முடிச்ச அப்புறம் நம்ம வந்து சேர்க்கலாம். அதுக்குள்ள நீ வேற ஏதாவது பொண்ணு புடிச்சிட்டீன்னா? அப்படிலாம் இல்லை. அதெல்லாம் பண்ண மாட்டேன். காலேஜ் முடிச்சுட்டு நான் பார்க்கணும். அரியர்ஸ் clear அதான் நம்ம இதுக்கு வாங்கணும்னால நம்ம எப்படி நானே பிரேக்கப் பண்ண நினைக்கிறேன். அவதான் பிரேக்கப் பண்ணிட்டு வா, ஏ நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டிக்கர் வாங்கி Two years later எல்லாருமே ஆப்ஷன்ல கிளியர் பண்ணிட்டாங்க. வெரி குட். தேங்க் யூ மேடம். இல்லைன்னா பண்ணி கொடுத்துடலாம். அப்புறமா கூட சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம். போட்டு எடுத்து நம்ம போஸ்ட் பண்ணலாம். அது வேற எங்கன்னா நம்ம ஒட்டி நல்லா இருக்கியா? லெவல் அளவு வாங்கலையா? ஏன் அந்த மீட் லவ் பண்ணலாம். இதுதான் வச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம்ல. தெரியும்பா 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 மா நீ எல்லாம் லவ் பண்றியாமா? ஏம்மா பஸ் தான் வரீங்க? பஸ்ல வந்து சரி ஓகே எல்லாம் லீவ் பண்ணி என்ன பண்ண போறீங்க எல்லாரும் இப்போ? நாளைக்கு போறோம். என்ன வேலைக்கு? அடுத்த நாளைக்கு போறோம். சரி. ராஜ்குமார் போமா. என்னப்பா காலேஜ் புதுசா? ஆமா கிறிஸ்டினா யார் பண்ண போற? நான் காலேஜ் முடிச்சிட்டு வெளிநாடு போலாம்னு இருக்கேன் ப்ரோ. வெளிநாடா? ஏன் வெளிநாடு? நம்ம பேர் ஒண்ணு நாயா இல்ல. இங்க சம்பளம் கம்மியா எங்க வேலை செட் ஆகும் ப்ரோ. சம்பளம் கம்மியா வேலை செஞ்சாங்க. வேணும் வேலைக்கு வெளியூருக்கு போறியா? அங்க பிடிக்கல ப்ரோ. இந்த இடத்துல பிடிக்கலையா? அங்க வேணும் வேலை உங்களுக்கு பிடிக்கலையா? காதலுக்கு காதல் பாட்டு ப்ரோ. ஹாஸ்பிடலுக்கு அடுக்க பாரு. சாப்பாடு செல்லு காலி. சாப்பாடுக்கு அம்மா பிரியாணி இருக்குது. சுற்றுலா தலத்துக்கு தகவல் கோயில் இருக்கு. இது இது விட்டுட்டு நீ வெளியூருக்கு போறியா? இங்க நாயா இல்ல. டக்குன்னு இன்னும் கொஞ்ச நாள் ஐடி பார்லர் வந்து எங்க ஏரியாவுல வந்து சேர்ந்துறாங்க ஐடி. வேலூர்ல ஏர்போர்ட் இருக்குது. ஏர்போர்ட் வரும். ஏர்போர்ட் வேற வந்து மார்க்கெட் வேற கட்டாங்க புதுசா மீன் மார்க்கெட். சரிப்பா. நீ எதுவும் பேசாத. அவ்வளோ போனால் ஸ்கிரிப்ட் ரெடி நாங்கள் காலை தான் ரெடி பண்ணோம். பாதி ஸ்கிரிப்ட் நாங்கள் காலை தான் ரெடி பண்ணோம். நேற்று வரைக்கும் பாதி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் வந்து அட்டெண்ட் தான் பண்ணது. நாங்கள் டைம் வேலை ஓப்பன் சொல்லணும். அது பணம் பார்த்து மச்சான் அந்த இடத்துல ஒரு வாரமாக போயிட்டு கரெக்டு. இவங்கெல்லாம் இல்லைடா, இது நம்ம ஸ்பாட்டில் பண்ணி பிரியா இல்லை, பிரியா இல்லை. டெய்லி வந்து எங்கள் சார் உக்காந்து ஸ்கிரிப்டுக்கு என்ன இவன்னா ரொம்ப நடுவில் லாக் கஷ்டம். என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு செல்ஃபி குரூப் ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க. ஒரு குரூப் ஃபோட்டோ ஆனா நான் தெரியல மகா தெரியும். ஓகே